Hi students, welcome to Venada Institute channel. I am Tilak. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC MTS கான ஒரு 50 days plan தான் பார்க்க போறோம். Actually SSC MTS க்கு recent times நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். என்னென்ன வீடியோலாம் வேணுமோ அதை கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படினு. சோ அதுல நிறைய பேர் சொல்லியிருந்தது சார் இப்போ எக்ஸாம்க்கு ஒரு 40 to 50 days இருக்கு. அதுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் ஆர் ஷெட்யூல் அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அதனால இது வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஓகேவா? ஸோ இனிமேட்டுக்கு வரப்போற நாட்களை எம்டிஎஸ்க்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எம்டிஎஸ் அப்படிங்கிறது சிஹெச்எஸ்எல் சிஜிஎல்லாம் கம்பேர் பண்றப்ப டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். இப்போ மேக்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், ஒரு ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கொடுக்க முடியக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது. ஜிஎஸ் எப்பவுமே நான் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும்னு சொல்லவே மாட்டேன், அது பாசிபிளும் கிடையாது. ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபைங் நேச்சர் விட்டுருவோம். அப்போ இங்கிலீஷ் நம்மளால ஃபுல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஜிஎஸ் பெஸ்டா பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த 50 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ 50 டேஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ மேக்ஸ் ரீசனிங்க்கு நாங்கள் என்ன சார் பண்றது? குவாலிஃபைங் நேச்சர் தான் இருந்தாலும் அந்த செக்ஷனலுக்கு அதுவே எடுக்க முடியுதுன்னா என்ன பண்றது? மினிமம் மார்க்கே எடுக்க முடியல என்ன பண்றது? அதனால மேக்ஸ் ரீசனிங் நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. மேக்ஸ் ரீசனிங் சுத்தமாவே படிக்காம என்னன்னே தெரியாம யாருமே இருக்க போறது இல்லை. எல்லாருமே இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லயோ இல்லை எதனா ஒரு ஆன்லைன் சேனல்ஸ்லயோ பார்த்து படிச்சிருப்பீங்க, ஏதாவது படிச்சிருப்பீங்க, பேசிக் கத்துருப்பீங்க. ஒரு 10 டாபிக்காவது ஆப்டிடியூட்ல உங்களுக்கு தெரியும். இந்த சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், அந்த மாதிரி பேசிக்கான டாபிக்கே ஒரு 10 டாபிக்காவது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப மினிமம் மார்க் எடுக்க நீங்க ஆல்ரெடி ரெடியா தான் இருப்பீங்க. ரீசனிங்லாம் பிரச்சனையே கிடையாது, எப்ப இருந்தாலும் வச்சலாம். ஆன் த ஸ்பாட்ல போனாலே ஒரு 10 கொஸ்டின் அடிக்க முடியும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ரொம்பலாம் வேணாம். செலக்ஷன் போஸ்டோட ஆன்சருக்கே ஆல்ரெடி வந்தாச்சு, சிஜிஎல்கான ஆன்சருக்கே ரீசெண்டாக வந்துருச்சு. இந்த செலக்ஷன் போஸ்ட்லையும் சிஜிஎல்லையும் கேட்ட மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்க போதும். புதுசா எந்த டாபிக்கும் பார்க்கவே வேணாம். நானே சொல்றேன், ரீசனிங்கும் ஆப்டிடியூட்க்கும் புது டாபிக் எதுவுமே பார்க்க வேணாம், டைம் அதில் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்ப இந்த 50 நாளுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆனா டெய்லியுமே பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, உங்கள்கிட்ட ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா மேக்ஸ் ரீசனிங் எடுத்து ஒரு 1000 கொஸ்டின் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர் அப்படி இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு 1000 கொஸ்டின் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின். உதாரணத்துக்கு மேக்ஸ் 10 ரீசனிங் 10 மிக்ஸ்டாவே பாருங்க. நான் சிம்பிளிஃபிகேஷன் தான் படிப்பேன், இல்ல ஆவரேஜ் தான் படிப்பேன்லாம் இல்லாம மிக்ஸ்டாவே சைமல்டேனியஸாவே, ஓகேவா, கிடைக்கிற எல்லா கொஸ்டினுமே எடுத்து போட்டு அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் 10 கொஸ்டின், ரீசனிங் 10 கொஸ்டின், 20 கொஸ்டின் ஒரு நாளைக்கு. அப்ப 1000 கொஸ்டின் 50 நாள்ல முடிச்சிடலாமா? முடிஞ்சா ஜஸ்ட் மேக்ஸ்ல ஒரு 10, ரீசனிங்ல 10, 20 கொஸ்டினை பிராக்டிஸ் தான் பண்ணி பார்க்க போறீங்க. இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? பொறுமையா உட்காந்து போட்டாலுமே அரை மணி நேரம் தான், இல்லைனாலும் ஒரு 1 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப ஜஸ்ட் நீங்க இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் ஒவ்வொரு நாளைக்கும். இது ஒன்றும் பெரிய டைம் இல்லை. நீங்க ஒரு டீ குடிக்க வெளியே போயிட்டு வந்தாலும் இல்லை ஒரு சாப்பிட்றதுக்கான டைம், அதான் மட்டும் மேக்ஸ் ரீசனிங் போடுங்க. ஆல்ரெடி அந்த மார்க்கை எடுக்க நீங்க வந்து எஃபிஷியண்டா தான் இருக்கீங்கிறப்ப மேக்ஸ் ரீசனிங் ஒரி பண்ணவே தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. மேக்ஸ் ரீசனிங் பிரச்சனை முடிஞ்சு. எஸ். இப்போ நெக்ஸ்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ்க்கு நீங்க கொஞ்சம் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு ஒண்ணா சொல்றேன், அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. இது வந்து இன்டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும். நான் கரண்ட் அஃபேர்ஸ் பின்னாடி வரேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அப்படிங்கும் போது டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிங்க. இங்கிலீஷ் ரீடிங்கை வளர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா மொத்தம் 3 விஷயம் இருக்கும். ஓகேவா? ஒன்னு ஹியரிங், இன்னொன்னு பார்த்து படிக்கணும், இன்னொன்னு கேட்கணும், இன்னொன்னு எழுதணும். இதுல எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் அப்படிங்கிறது தான் முக்கியமே. ஏன்னா உங்கள்ட்ட யாரும் கேள்வி கேட்டு அங்க பதில் சொல்ல போறது இல்லை. எக்ஸாம்ல உங்களை யாரும் உட்காந்து எழுதுங்கன்னு சொல்ல போறது இல்லை. கொஸ்டினை படிக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிக்கிறீங்க எக்ஸாம்ல கொஸ்டினை. அப்ப ரீடிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ, ஒரு இங்கிலீஷ் கொஸ்டினை படிச்சு அதுல என்ன சொல்ல வராங்கன்னு உங்களால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ, கிராமர் மிஸ்டேக் இல்லாம உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரியுதோ, அப்ப டிபெண்ட்ஸ் அப்பான் ரீடிங்கிறதா அங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறது. ஸ்பீக்கிங்கோ ஹியரிங்கோ ரைட்டிங்கோ அங்க தேவையில்ல, ரீடிங் தான் தேவை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்டர்வியூக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு அது யூஸ் ஆகும். எக்ஸாம்ல ரீட் தான் பண்ண போறோம். அப்ப ரீடிங்கை வளர்த்துக்கோங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த 50 நாள் என்ன சார் ரீடிங் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு
ஒரு நாளைக்கு நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சாலே 50 நியூஸ் பேப்பர் படிச்சலாம் இந்த 50 நாள்ல. 50 நியூஸ் பேப்பர் படிச்சும் இங்கிலீஷ்ல வந்து எனக்கு எஃபிஷியன்சி வரல அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதை தாண்டி நம்ம பேசாம இருக்கிறதுக்கு ஒரு 50 நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது எவ்வளவோ பெட்டர். எத்தனையோ புது வேர்ட்ஸ் நீங்க கத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படிங்கும் போது 50 நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது டஃப்பான விஷயம் தான். ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் முடிச்சுட்டே வாங்க. இங்கிலீஷை இந்த மாதிரி பண்ணிடலாம். நான் இங்கிலீஷ்க்கு நிறைய பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதில் ஒன்றும் பிடிச்சாச்சு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சேம் மேத்ஸ் ரீசனிங் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். படிச்சா மட்டும் பத்தாது, எக்ஸாம்ல என்ன மாதிரி கேட்பாங்கன்னு தெரியணும்ல. ஃபுல்லா இந்த வருஷம் கேட்ட எல்லா கேள்விகள் அதே மாதிரி இங்கிலீஷ்ல உங்களால ஒரு 1000 கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா சேம் பிளான் 50 நாள். ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின் 20 கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த கொஸ்டினுக்கு ஏன் அந்த ஆப்ஷன் வந்திருக்குங்கிறத கோ த்ரூ பண்ணுங்க, ஃபுல் அனாலிசிஸ் எடுங்க. ஓகேவா? இங்கிலீஷ் அந்த மாதிரி படிங்க. அப்போ இங்கிலீஷ்க்கு ஒன்று நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லிட்டேன். ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்கன்ட்டேன். மூணாவது நம்ம சேனல்ல போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் இங்கிலீஷ்க்கு பிரியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, இனிமேட்டுக்கு போடுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு வாட்டி பாருங்க. வீடியோஸ் எல்லாமே ஒரு வாட்டி பாருங்க. இதுவே மோர் தென் எனஃப்னு சொல்லுவேன் வரப்போற 50 டேஸ்க்கு. ஓகேவா? லிட்டரலி கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் லெவலை இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடும். முடிஞ்சா அப்ப இங்கிலீஷ்க்கான பிளான் சொல்லி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஜிஎஸ். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப சைட் பைஸா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகிட்டே வரும். இப்போ என்னன்னா ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்கமிங் டேஸ்ல அது வந்துடும். அதுல நான் தனியாக அதை பத்தி டீடைலா பேசுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப சைட் பை சைட் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிட்டே வரும். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அது மட்டும் பத்தாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனா ஒரு வெப்சைட். இப்போ எக்ஸாமுக்கு டேஸ் கம்மியா இருக்கிறனால கியூஸோ அல்லது மந்த்லி நியூஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் அந்த மாதிரி ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே எல்லா டாபிக்கும் தேவையில்ல, முக்கியமா ஒரு 4-5 டாபிக் இருக்கு. அதை நம்ம ராகுல் சார் நிறைய வீடியோல நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. டான்ஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கு, எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துருங்க. இதை தாண்டி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய கேள்வி கேட்கறாங்க. கம்பேரிட்டிவ்லி சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி, சயின்ஸ் ஜியோகிராஃபி விட ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் பாக்குறப்ப ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா முடிச்சிருங்க. இதை ஒமிட் பண்ணவே வேணாம். இந்த 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். அப்ப எல்லா டாபிக்கையும் படிக்கிறத விட இந்த 3 டாபிக் படிச்சுக்கோங்க. ஜிஎஸ்ல ஃபுல் ஸ்கோர் அப்படிங்கிற நம்மளோட டார்கெட்டே கிடையாது. அப்ப அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு இது உங்களுக்கு போதும். இருக்கக்கூடிய 50 டேஸ்ல நான் சொன்ன விஷயங்களை பண்றதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 50 நாளும் படிச்சீங்கன்னா, 50 நாள் 10 மணி நேரம் படிச்சீங்கன்னா, 50 நாள் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா ஓகே டெஃபினட்டா இதை உங்களால பண்ண முடியும். அதனால எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு இருக்க போற அந்த ஒரு 40-50 நாளுங்கிறது பெரிய டைம் தான். யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால எம்டிஎஸ் கிளியர் பண்ண முடியும். வேற இந்த எம்டிஎஸ் லெவன்ட்டா உங்களுக்கு ஏதாவது தேவை, ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதையும் கொண்டு வரலாம். ஓகே, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.